நம்ம சுதந்திர போராட்ட தியாகி வ.உ.சி அவர்களுக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. ஏன் தெரியுங்களா? தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா அவர் எஸ்.எஸ். லாவோ, எஸ்.எஸ். காளியா என்ற கப்பல்களை தூத்துக்குடி முதல் இலங்கை வரை செலுத்தி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வணிகம் செஞ்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல சுதேசி இயக்கத்தை முன்னெடுத்து நடத்தியிருப்பாரு. அதனால அவர் மேல தேச துரோக வழக்கு போடப்படுது. அப்போ தேச துரோக வழக்கு போடப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது நீதிபதி பின்கே என்ன பண்றாரு, வ.உ.சி அவர்கள் கிட்ட ஒரு வாக்குமூலத்தை எழுதி கேட்கிறாரு. அப்போ அவர் என்ன தெரியுங்களா எழுதி கொடுத்தாரு? ஒரு திருக்குறளை எழுதி கொடுத்திருக்காரு. அப்போ அந்த வாக்குமூலத்தை பார்த்த நீதிபதிக்கு கோபம் அடைஞ்சு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த வாக்குமூலத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நீதிபதி வ.உ.சி அவர்களுக்கு ஆயுள் தண்டனையை கொடுக்கறதா இருந்தாரு. ஆனா அந்த வாக்குமூலத்தை பார்த்த பிறகு கோபம் அடைஞ்சு அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை, அதாவது 40 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவிக்கணும்னு தீர்ப்பை எழுதிட்டாரு. அப்படி என்ன திருக்குறளை அந்த வாக்குமூலத்துல எழுதி கொடுத்திருப்பாரு அப்படித்தானே நினைக்கிறீங்க? நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளல். அதாவது தான் பிறந்த குடியை தான் ஆளுகிற தன்மையுடையதாக ஆக்கிக்கணும்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. இதன் மூலமா வ.உ.சி அவர்கள் என்ன சொல்ல வராருன்னா, தான் பிறந்த குடியை தனக்கே உரியதாக ஆக்கி கொள்வதுதான் சிறந்த ஆண்மைன்னு சொல்றாருங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் எல்லாம் வெளியாளுங்க இல்லையா? அப்போ அவங்க கிட்ட அவர் என்ன சொல்றாரு, நான் பிறந்த குடியை நான் ஆளும் தன்மை உடையதாக ஆக்கிக்கதான் நான் இதையெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு கம்பீரமா நெஞ்ச நிமித்தி சொல்றாருங்க. அதனாலதான் நீதிபதி பின்கே அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையை வழங்கியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம தேச தலைவர்கள் எந்த ஒரு கைமாறும் கருதாம நமக்கெல்லாம் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா? கைமாறு வேண்டாம் கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு. இந்த மழை மேகங்கள் பார்த்திருக்கீங்களா? அது நம்ம கிட்ட எதையுமே எதிர்பார்க்காது, ஆனா நமக்கு மழையை கொடுக்கும். அப்போ எந்த கைமாறையும் எதிர்பார்க்காம நமக்கு மழையை கொடுக்கிற மேகங்கள் மாதிரி நம்ம தேச தலைவர்கள் எல்லாம் நமக்காக ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. அதனால இந்த 80வது சுதந்திர தினத்துல நம்ம தேச தலைவர்களை நினைவு கூர்ந்து அவங்களுடைய தியாகங்களுக்கு நன்றி செலுத்துவோம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.